இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க பரம்பொருள் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்லேயே நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க ஒரு விவசாயியை காமிக்கிறாங்க. மரம் வைக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு சிலை பாத்தீங்கன்னா இவருக்கு தென்படுது. அதை எடுத்துக்கிட்டு தனியா ஒரு இடத்துக்கு போறாரு. அதை அப்படியே கட் பண்ணி சென்னையில இருந்து சர்க்குணம் அப்படின்ற ஒரு நபர் அந்த சிலையை பார்க்கணும்னு வர்றாரு. பார்த்த உடனே பிடிச்சி போகுது. அந்த வயசான நபரை பாக்குறாரு. சிலையை அவர்கிட்ட இருந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முனைப்புல அவர் அந்த இடத்துல கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு சிலையை எடுத்துக்கிட்டு வண்டியில கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட்டாயி நம்ம படத்தோட ஹீரோவான ஆதி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. வேகமா வண்டியில போக்கிட்டே இருக்காரு. அண்ட் மனசுக்குள்ள 1000 எண்ணங்கள். அந்த எண்ணங்களுடைய ஒரு வீட்டு செவரை பத்தின எகிரி குதிக்கிறாரு. உள்ள ஒரு நபர் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கு. அந்த நபர் அடிச்சு போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்க்குணம் அப்படின்னு ஒரு நபரை காமிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த நபரோட போட்டோ மாலை போட்டு இருக்கும். சோ அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு மாதிரி. அது கூடவே வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்காரு. இந்த சீன் இதோட கட்டாயி இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. இவரோட தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம இருக்கும். அவங்கள பார்த்து பேசிட்டு வேலைக்கு இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரத்துல ஒரு பிசினஸ் பண்ணி வாரத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறதா என்னோட எய்ம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் மைத்ரியன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காமிக்கிறாங்க. நம்ம என்ன வேலையை எப்படி செஞ்சாலும் சரி பணம் நமக்கு இருக்கணும் அண்ட் பணம் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு குறிக்கோளோட நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு மாதிரி அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா குழந்தை குட்டியோட ஊட்டியில ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கி அங்க விவசாயம் பண்ணி ஒரு ரெசார்ட்டை வச்சு வாழணும் அப்படின்றத இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோட பணத்தை தேடி பிடிச்சி சேர்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து யமுனா அப்படின்ற படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு அந்த போலீஸ் ஆபீசரையும் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரோட வாழ்க்கை இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய சீன்கள் எல்லாத்தையும் காமிச்சு கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. தான் பின்னாடியே ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதுக்கு மேல முடியாது, இன்னொரு தடவை பின்னாடி வந்து அப்படின்னா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன், ஒழுங்கு மருதியா ஓடி போயிடுறான்னு சொல்ல. இல்லங்க நான் ஒரு ஆர்டிஸ்ட், நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் தான் இல்லையா, ஆர்டிஸ்டுக்கு ஆர்டிஸ்ட் உதவி பண்ண என்னங்க என் கூட ஒரு காஃபி குடிக்க வர முடியுமான்னு கேட்க அவங்க யோசிக்கிறாங்க. கட் பண்ணி 2 பேரும் காஃபி குடிக்கிற மாதிரியும் இத்தோட நம்ம சகவாசம் முடிஞ்சது, இனிமேல் பேசாது அப்படின்னு மாதிரி ஹீரோயின் வேகமா கிளம்புறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, அவரை காமிக்கிறாங்க. அவர் தன்னோட வேலைகளை பார்த்து வந்துகிட்டே இருக்கும்போது சென்னையில சிலை கடத்துற கும்பலை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு தனிப்படம் அமைச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையும் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி டாக் போக ஆரம்பிக்குது ஒரு நபர்கிட்ட. அந்த நபர்கிட்ட ஒரு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சர்க்குணம் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவரோட டாக் உள்ள வருது. அவர் சிலையை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது அவரோட டிரைவருக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். காரை தூக்கி ஒரு இடத்துல சொருவ 2 பேரும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் ஷாவரத்துக்கு முன்னாடி சிலைகள் எல்லாத்தையும் யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருந்தாரா. அவர் செத்ததுக்கு அப்புறம் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அவர் சார்பில் சிலையை வச்சிட்டு இருந்த எல்லாருமே பதுங்கிட்டாங்க போல. அவங்க எப்ப வெளியே வருவாங்க, இந்த தனிப்படை எப்ப பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா சொல்ல இவருக்கு இது ஏறுது. அந்த சமயம்னு பார்த்து ஒரு வயசான நபர் அங்க கேஷ் ஆகுறாரு. இந்த போலீஸ் ஆபீசர் பார்த்த உடனே உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு மாதிரி பேச்சு கொடுக்க இந்த மனுஷன் பேசாம அப்படியே போக்கிட்டே இருக்காரு. பக்கத்துல இருக்கிறோம், என்ன சார் நீங்க பேசி அவர் கண்டுக்காம போறாருன்னு கேட்க, அது ஏன்பா கேக்குற, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் கேஸ் வந்தது, இவர்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு, அந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மாதிரி இவர் ஒரு பக்கமும், இன்னொரு டீம் என்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு எதிர் தரப்புல வச்சிருக்க வருது போலி அப்படின்னு மாதிரி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கேஸ் இழுத்துக்கிட்டே போவோம், ஒரு காம்ப்ரமைஸ் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி உள்ள புந்து நான் பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த மனுஷன் எதுக்கும் ஒத்துக்கல. இப்ப பாரு அந்த கேஸ முடிக்காம கண்டிப்பா இன்ன வரையும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு போல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஒரு வீட்டுல திருடணும் அப்படின்னு மாதிரி முயற்சி பண்றாரு. உள்ள இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து அந்த வீட்டுக்கு ஆள் வராங்க. ஆனா அப்பதான் இவருக்கு தெரிய வருது அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவரோட வீடுதான் அப்படின்றது. இதனால வந்த வழியே யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண முடியல. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ்காரர் இவர் அடிச்சு புடிச்சிட்டு, நீ திருட வந்தது கூட தப்பு இல்ல, ஆனா என்ன ஓட விட்ட இல்லையா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. என்னோட ஸ்டேஷன்ல ஒரு 15 பெண்டிங் கேஸ் இருக்கு, அது எல்லாத்துக்கும் நீ தாண்டா ஆடு அப்படின்னு மாதிரி அவரை புடிச்சு இந்த கேஸ் எல்லாத்தையும் போடணும்னு ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து ஹீரோ பாக்கெட்ல இருந்து சில டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. இறந்து போன அந்த சர்க்குணன் கிட்ட இவர் 7 வருஷமா வேலை பார்த்தாரு அப்படின்ற விஷயம் தெரிய வரும். இறந்து போன அந்த சர்க்குணன் நிறைய சிலை கடத்தல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி இவருக்கு இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா. இதனால உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன், உன்னோட முதலாளி இருந்தான் இல்லையா சர்க்குணம், அவன் யார்கிட்ட எல்லாம் டீலிங் வச்சிருந்தான், ஏதாவது செலவு வச்சிருக்கானா அப்படின்னு மாதிரி டீடைல்ஸ் சொல்லுன்னு கேட்க, சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், என்ன விட்டுடுங்க சார்னு சொல்றாரு. ஆனா மனுஷன் விடுறதா தெரியல. 7 வருஷம் வேலை பார்த்திருக்க, தெரியாம இருக்குமா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க இருந்து போய்க்கலாமான்னு சொல்ல யோசிக்கிறாரு. என்ன படத்துன்னு தெரியாம, சார் இதுக்கு வேணா நான் ஒரு வழி பண்ணவா அப்படின்னு மாதிரி. சர்க்குணம் நிறைய பேர்கிட்ட டீலிங் வச்சிருந்து இருப்பார் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் போன் பண்ணி அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு கடையில வேலைக்கு சென்றேன், அவரு பெங்களூர்காரர்னா அவர்கிட்டயும் சிலைகள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு மாதிரி ஆர்வம் இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது பீஸ் இருந்தா சொல்லுங்கண்ணா,
நல்ல வேலைக்கு நான் எடுத்து தரேன் அப்படின்னு மாதிரி ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் போன் அடிக்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரியாது, இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு மாதிரி கட் பண்ணிட்டு போக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, என்கிட்ட விளையாடாத, ஏதாவது கிடைக்கிற வழியும் நீ இங்க இருந்து நகரவே முடியாதுரா அப்படின்னு மாதிரி அவரை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டே இருக்க நேரங்கள் போக ஆரம்பிக்குது. அன்னைக்கு நைட்டு ஒரு போன் கால் நம்ம ஹீரோக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. எனக்கு ஞாபகம் இல்லையாப்பா, நான் தான் சர்க்குரம் அண்ணன் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவன், நம்ம கிட்ட ஒரு பீஸ் இருக்கு, அதை வித்து தர முடியுமான்னு கேட்க இவரு என்னன்னு தெரியாத மாதிரி ஆக்டிங்க போட்டாரு. டேய், இதுதானே வேணான்றது, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போன் பண்ண, எனக்கு போன் பண்ணல பாத்தியா, அந்த பீஸ் இருக்கு வாங்குறதுனா வாங்கிக்கோன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிட்டாரு. வரணும் அப்படின்னு மாதிரி சம்மதிச்சு இந்த போன் பண்ண நபரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாங்க. அவர் பேர் பாத்தீங்கன்னா பாலு அப்படின்றது. வந்த உடனே இவர் தான் அந்த பெங்களூர்காரரா அப்படின்னு மாதிரி போலீஸ்காரரையும் பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோவையும் கூட்டு போய் சிலையை காட்டணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. வெளிச்சத்துல ஒழுங்கா தெரியல. இன்னும் வெளிச்சம் இருந்தது அப்படின்னா இது பக்கவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். சரி, அதை எல்லாத்தையும் விடுங்க, இது எவ்வளவு போகும் ரேட்டு பேசிக்கலாமா அப்படின்னு மாதிரி வச்சு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஆபீசரை பாக்குறாங்க. அவர்கிட்ட கன் இருக்கும். உஷாராயிடுறாங்க. எதுக்கு கன்னோட வந்தீங்கன்னு கேட்க, இல்ல இது என்னோட சேஃப்டிக்காக தான் வச்சிருக்கேன், நான் நிறைய பிசினஸ் பண்றதால இது ஏன் கூடவே இருக்குன்னு சொல்ல எடுத்து வைக்க சொல்றாங்க. இவரு யோசிக்கிறாரு. எடுத்து வைக்கணும் அப்படின்னு மாதிரி போகும்போது அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே சுத்து போட்டுடுறாங்க. ஏண்டா நாயே, கன் எடுத்துக்கிட்டாடா டீலிங்க போட வருவ, எங்களையே நீ ஏமாத்தலான்னு பாக்குறியாடா அப்படின்னு மாதிரி இந்த போலீஸ் ஆபீசரை கொல்லணும்னு போக நம்ம ஹீரோ உஷாராயிடுறாரு. இவரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த கன்னை இவர் புடுங்கி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா அப்படின்னான்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தது பாலு அவரோட கேங்கும் அங்க இருந்து தலை தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. அண்ட் கண் முழிச்சு பார்த்தா புல்லட் காலி. அந்த இன்ஸ்பெக்டர் தனியா இருக்காரு. கண்ணை திறந்து சுட மாட்டியாடா, நல்ல வேலை நீ என்னை காப்பாத்தின, வா இங்க இருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட காலில் அந்த ஆன்டிக் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலை அது தட்டுப்படுது. அவனுக்கு ஓடுற அவசரத்துல சிலையை விட்டு போயிட்டு இருப்பானுங்க. இதனால அந்த சிலையை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். அண்ட் ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு, சார் நான் வீட்டுக்கு போறேன், இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் சார், வீட்டுல வேற பிரச்சனை, என்ன இத்தோட விட்டுடுங்கன்னு கிளம்ப இவர் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு ஒரு டீல பேசுறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த சிலையை நம்ம வித்துட்டோம்னு வைய நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா, அதுல நான் அவனுக்கு ஒரு பங்கு தரேன், இந்த டீல முடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க யோசிக்கிறாரு. பிரச்சனை வேணாம் அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டார். இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ள போய் அந்த சிலையை வச்சுக்கிட்டு, என்ன கடவுளே, பொண்ணை வச்சுதான் அந்த ஆடை இந்த வலைக்குள்ள விழ வைக்கணும் ட்ரை பண்ண முடியல, என் பொண்டாட்டி பொண்ணு எல்லாமே நான் நல்லவனா இல்ல அப்படின்னு மாதிரி அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ இவனை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா இவனை இப்படி பண்ணிட்டானே, இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஹீரோ ரிட்டர்ன் வர்றாரு. எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ஓகே அப்படின்னா உங்க கூட இந்த டீலை முடிக்க நான் உதவி பண்றேன்னு சொல்லி இவருக்கு உண்டான பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இவரோட தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு குடல்ல ஒரு பிரச்சனை இருந்திருக்கும், சாப்பிட முடியாது, அதை சரி பண்ணணும் அப்படின்னா 40 to 50 லட்சம் வரை தேவைப்படும், அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு கூட திருடணும் அப்படின்னு மாதிரி வந்த, இப்போ நீங்க உதவுறீங்க அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, இதுல ஒரு 50% ஷேரை நீங்க தர முடியுமான்னு கேட்க மனுஷன் யோசிக்கிறாப்ல. இது எவ்வளவு வருத்தன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேச முடியும்னு சொல்ல இவர் ஒரு 50 to 100 கோடி வரலி வரும், அது இதோட பழமையை பொறுத்துதான் இருக்கு, எந்த அளவுக்கு பழமையா இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல இதுக்கான பிரைஸ் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அது எந்த காலத்து சிலை அப்படின்றது தெரியல, இதனால இதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. அது கூடவே எல்லா இடத்துக்கும் சிலையை எடுத்துட்டு போக முடியாது இல்லையா, அதனால இன்ஸ்பெக்டரை சிலையை பிடிக்க சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு 4-5 போட்டோ எடுத்துக்கிறாரு. இப்போ அந்த சிலையை கண்டுபிடிக்கணும், அதுவும் எந்த காலத்துல தயார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ சைட்ல இருக்க எல்லாரையும் ட்ரை பண்ணி பாக்குறாரு, யாரும் உதவ தயாரா இல்ல. ஆனா அப்படியே கட் பண்ண இன்ஸ்பெக்டர் தன்னோட மனைவியோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ இதுல எல்லாம் ஈடுபாடு கொண்டவ, அவ கிட்ட போய் உதவி கேட்கலான்னு கூப்பிட்டு போக நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தார் இல்லையா, அவங்க தான் அது. பார்த்த உடனே ஒரு ஸ்டன் நாய் போய் நிக்கிறாரு. அவங்களும் இது எந்த காலத்து சிலை அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்க எழுத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு இது 1000 வருஷம் பழமையானது, புத்தரை வழிபாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் புத்தர் அரசரா வழிபடணுமா கடவுளா வழிபடணுமா அப்படின்னு மாதிரி 2 இனத்தவர்கள் அடிச்சுக்கிட்டாங்க, அதோட வெளிப்பாடா உருவானதுதான் இந்த சிலை, இது புத்தரோட சிலை தான் அப்படின்னு மாதிரி சொல்ல 1000 வருஷம் பழமையான சிலை அப்படின்னு உடனே இவங்களோட மனசுக்குள்ள எக்கச்சக்கமா வண்ணங்கள் ஓட ஆரம்பிக்குது. 150 கோடியில இருந்து 100 கோடி வரலும் இது விற்கலாம், நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்னு மாதிரி ஒரு பாட்டு, அதாவது சந்தோஷமா ஒரு பாட்டிய பாடி முடிக்கிறாங்க. அது இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க கிட்ட சிலை இருக்கு, இதை விற்கணும் அப்படின்னா ஒரு டீலரை பிடிக்கணும் இல்லையா, அதுக்கு நம்ம ஹீரோ சர்க்குணமோட கனெக்ஷன்ல இருக்க எல்லா டீலரையும் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரே ஒரு டீலர் மட்டும் அவைலபிள், ஆனா அவர் ஸ்ட்ரைட்டா போனா பேச மாட்டாரு, நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவர்கிட்ட போய் பேசலாம் ட்ரை பண்ண இன்ஸ்பெக்டர் போறாரு. நான் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கவன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது உங்ககிட்ட சேல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அந்த மனுஷன் இதுல சுத்தமா ஈடுபாடு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களோட கமிஷனரா நல்லா தெரியும், இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுவான்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் பிசர் ஆயிடுறாரு. வா இங்க இருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோ கூட்டு போக அவங்க வச்சுட்டு இருந்த போட்டோ கீழே விழுந்து போகுது. அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு நபர்
நபர் எடுக்கிறாரு, சிலையை பாக்குறாரு. சிலையை வாங்கிக்கணும் அப்படின்னு மாதிரி எங்களுக்கு இருக்கு, அந்த சிலையை ஈவினிங் எடுத்துட்டு வாங்கல, செக் பண்ணி பாக்கணும்னு சொல்ல ஹீரோவும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஆபீசரும் முழிக்கிறாங்க. சோ சுத்தி இவங்க ஆளுங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிலையை எடுத்துட்டு வரணும், அது மூலமா டீலை க்ளோஸ் பண்ணிட்டு ஹீரோவும் அவரோட காசை எடுத்துட்டு போய் தங்கச்சியை காப்பாத்தணும். இவர் அதாவது இன்ஸ்பெக்டர் அவரோட லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு மாதிரி தான் பிளான். கட் பண்ணி சிலையை எடுத்துட்டு அவங்க சொல்ற இடத்துக்கு போறாங்க. சிலையை ஓபன் பண்ணி பார்க்க அங்க இருக்க எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த டீலர் கிட்ட இறந்து போன சர்க்குணம் இந்த சிலையை பத்தி தான் பேசியிருப்பாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம கிட்ட தான் வரணும்னு இருக்கு போல, இந்த சிலைகளை நீங்க எப்படி 1000 காலத்து பழமையான சிலைகள்னு சொல்றீங்க அப்படின்னு மாதிரி பேச்சு கொடுக்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சவராரு. இந்தோனேஷியா ஆக்டர் பாத்தீங்கன்னா உதவி கேட்டு நம்ம நாட்டுக்கு தான் வந்தாரு, அதோட பிரதிபலனா உருவானதுதான் இந்த சிலை. கண்டிப்பா இதுக்கு மார்க்கெட்ல 100 கோடியில இருந்து 150 கோடி வரையும் வேல்யூ இருக்கும். சோ இதை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் நம்ப தர இல்ல, சரிப்பா அதெல்லாம் பாத்துக்கலாம், இது எவ்வளவு முடிக்கணும்னு இருக்கீங்கன்னு சொல்ல பதில் சொல்ற மாதிரி தெரியல, நீங்களே ஒரு விலையை சொல்லுங்கன்னு சொல்ல இதை வாங்கணும் ட்ரை பண்றவர் 5 லட்சம்ன்றாரு. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்கிற, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு மாதிரி எங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல வேலையா போடுங்கன்னு சொல்ல 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி 7 கோடி வரலையும் போயிடுறாங்க. ஆனா இப்போ இவங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல, 50 கோடி இவங்க கேட்டு நிக்கிறாங்க. 2 பேரும் ஃபைனல் பண்ணி ஒரு 12 கோடியில இந்த டீலை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சிலையை வாங்குறவங்க கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போக இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஹீரோ திட்டுறாரு, உன்னை யார் 12 கோடி ஓகே சொன்னது, எனக்கு 20 கோடி தான் வேணும், அதுல இருந்து ஒரு பைசா கூட கம்மி பண்ண முடியாது, நாங்க வேற ஏதாவது டீலரை கூட பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சிலையை எடுத்துட்டு கிளம்புறாங்க. அண்ட் வண்டியில போக்கிட்டே இருக்கும்போது அவனுங்களா வருவானுங்க, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகல, நீ வேற ஏதாவது டீலர் இருந்தா புடி, நம்ம எங்கேயாவது மாத்தி விட்டு போய்கிட்டே இருக்கலாம், பணம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, இந்த பொருள் கையில இருக்கிறது நமக்கு தானே சார் டேஞ்சர், மாத்தி விட்டு போனா என்ன அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லி பார்க்க இவர் கேட்கறதா இல்ல. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த டீலர் இருக்காங்க இல்லையா இவங்களை காமிக்கிறாங்க. இவங்க வேற ஒரு நபர் கிட்ட சிலையை கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. சிலையை பாக்குறாங்க, நல்லா இருக்கு, காசை கொடுத்துட்டு இந்த சிலையை எடுத்துட்டு போங்க. அந்த நபர் நிக்க இவங்க காசை கொடுக்குற அப்படின்ற பேர்ல வெட்டி வீழ்த்திட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சோ இவங்களோட பேட்டர்ன் இதுதான் அப்படின்றத காமிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோவா அந்த போலீஸ் ஆபீசரும் வண்டியில வந்துகிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. பின்னாடிதான் சிலை இருக்கும். இப்போ வேற ஒரு டீலரை பிடிக்கணும், அந்த டீலரை பெண்டிங்ல வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னதால பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பாலு இருக்கார் இல்லையா, அதாவது இந்த சிலையை வச்சிட்டு இருந்த நபர் ஆளுங்களோட இறங்கிட்டாரு, ஏன் சிலையை என்கிட்ட இருந்தே தூக்கிட்டு போயிட்டீங்களா, ஒழுங்கு மரதே அதை கொடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயும் சண்டை போட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் அங்க அடிச்சுட்டு மாய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா சிலை ஒரு ரோட்ல ஓடி போய் விழுந்துருது. அந்த சமயம் பார்த்து ரோட் ரோலர் வர அப்படியே மேல ஏத்திட்டு போயிடுது, மொத்தமும் உடஞ்சு போயிடுது. இதை பார்த்த பாலுவோட கேங்கும் இதுக்கு மேல இதை ஒன்னும் பண்ண முடியாது, நீங்களே வச்சு பொழைச்சுக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு போக இவங்க பாக்குறாங்க உடஞ்சி ஒன்னுத்துக்கும் உதவாம இருக்கு. அந்த சமயம் பார்த்து டீலர்ஸ் போல் பண்றாங்க, 20 கோடி அப்படின்றதெல்லாம் சான்ஸே இல்ல, பிஞ்சு பிஞ்சு போனா 15 கோடி தான் தர முடியும்னு சொல்ல ஹீரோ ஓகே சொல்றாரு, டீல முடிச்சுக்கலாம் நாளைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல இவங்க உடஞ்சு போன சிலையை வச்சு என்னடா பண்றது, அவனுக்கு சும்மா விட மாட்டானுங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இன்ஸ்பெக்டரும் இதே மாதிரி வேற ஒரு சிலையை திருடி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டா என்னடான்னு கேட்க இது சாதாரண காரியம் இல்ல, அது நம்மளால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா இந்த சிலை மாதிரியே ஒரிஜினலா இன்னொரு சிலையை செய்யணும் அப்படின்றது தான். இதுக்காக இதுலயே ஊறி போன ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி சிலையை செஞ்சு தர முடியுமான்னு கேட்க அவர் பாத்தீங்கன்னா 20 லட்சம் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணுவார். இப்போ 20 லட்சம்ன்றாரு, இதெல்லாம் முடியாது, வேற ஏதாவது வழி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து வேகமா கிளம்பி இவரோட ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறவங்க தான், அவங்க கிட்ட போய் அன்னைக்கு பறிமுதல் பண்ண சிலையை நாங்க கோர்ட்ல ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு, அதுக்கு இன்னும் 1 வாரம் தான் நேரம் இருக்கு. அந்த சமயம் பார்த்து இந்த சிலை உடஞ்சு போயிடுச்சு, எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னால இதே மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி தர முடியுமான்னு கேட்க அவங்க முதல்ல முடியாது அப்படின்ற மாதிரி மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இவரும் உனக்கு என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னா அக்காவோட சந்தோஷமா வாழணும் அப்படின்றத என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க, நீங்க இது எல்லாத்தையும் பண்ண வேணாம், என் அக்கா வெளியூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றான், அவளுக்கு நீங்க டிவோர்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்க இவர் முதல்ல கோவப்படுறாரு, இதை பண்ணி கொடு, டிவோர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பண்ணி கொடுக்க தயாராகிறாங்க. இவங்க 2 லட்சம் தான் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் வாங்கிட்டு கூடயே இருந்து பார்த்து கூட அப்படின்ற மாதிரி ஹீரோவை இவங்க கூட விட்டு போக இவர் பின்னாடி வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிற. நம்ம ஹீரோ மேல லைட்டா ஒரு சந்தேகம் இருக்கும், அவரோட போனை ட்ராக் பண்ணி யார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி லிஸ்ட் எடுக்க
எடுக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த டீலர் இருக்காங்க இல்லையா, அவங்க சிலையை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இப்போ சிலையை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதனால ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் போன வைக்க நாட்கள் போக ஆரம்பிக்குது. சிலையை கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு நடுவுல ஹீரோவும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும் இல்லையா, சில ரொமான்டிக் லுக் எல்லாத்தையும் விட ஆரம்பிக்கிறாரு. இதை ஒரு ரொமான்டிக் சாங்கா போட்டு இந்த பாட்டு முடிகிற சமயத்துல சிலையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அந்த சிலையோட அவுட்புட்டை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கு. பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் தலையில கை வச்சுட்டு, இதுதான் நீ இதே மாதிரி செஞ்சு தர லட்சணமா, இது எங்கேயாவது ஒரே மாதிரி இருக்கா, நீ பார்த்து சொல்லு பார்க்கலான்னு சொல்ல அவங்க ஒவ்வொரு டிசைனா பார்த்து தான் பண்ண 1000 வருஷம் பழமையான சிலை, அது மேல இருக்கிறது எல்லாமே தூசு படிஞ்சு அந்த கெமிக்கல்ஸ் ரியாக்ஷனால ஏற்பட்டது. இது இப்ப செஞ்ச சிலை கூட எப்படி ஒத்து போகும், இந்த மாதிரி தான் பண்ண முடியும், முடிஞ்சா வத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்கன்னு சொல்ல இவர் செம்ம கடுப்புல அவ்வளவுதான் சைன் போட்டா எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க, அந்த டிவோர்ஸ் எப்படி கிடைச்சதுன்னு பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி பயங்கர கடுப்போட அங்க இருந்து கிளம்புற நம்ம ஹீரோ. இதுக்கு வேற வழியே இல்ல சார்னு அந்த செஞ்சு வச்ச சிலையை தூக்கிட்டு முன்னாடி ஒரு நபரை போய் பார்த்தாங்க இல்லையா, அவர்கிட்ட கொடுக்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. பரவாயில்ல, நல்ல ஒர்க் தான், ஆனா இதுக்கு மேல அந்த ஆன்டிக் லுக் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய பிரஷரும் இருக்கு, அதனால ஒரு 20 லட்சம் கொடுங்க பண்ணி கொடுக்குறேன்னு சொல்ல செம்ம கடுப்பாயிட்டாரு இன்ஸ்பெக்டர். பணத்தெல்லாம் கொடுக்க முடியாதுரா அப்படின்னு மாதிரி ஒரு சட்டையை பிடிச்சி அடிக்கலான்னு போக அந்த சமயம் பார்த்து ஹீரோ தடுக்கிறாரு. இவன் தான் நமக்கு இருக்க ஒரே வழி, ஒரு 15 லட்சத்துக்கு முடிச்சு கொடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு மாதிரி பேசி 5 லட்சம் அட்வான்ஸா வாங்கிட்டு அந்த சிலையோட ஆன்டிக் லுக்க பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோட போனை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு மாதிரி லிஸ்ட் கேட்டு இருந்தா இல்லையா, அந்த லிஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதுல முக்காவாசி போன் கால் இந்த போலீஸ் ஆபீசருக்கும் அண்ட் ஒரு சில போன் கால் இன்னொரு நபருக்கும் பண்ணிருக்காரு அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த நபரோட நம்பரை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ இவங்க சிலையை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த நபரோட நம்பர் தான் அப்படின்னு மாதிரி தெரியாது. இன்ஸ்பெக்டர் இதை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. கட் பண்ணா அந்த ஆன்டிக் லுக் கிடைச்சிருச்சு அப்படின்னு மாதிரி சிலையை காமிக்கிறாங்க. வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, மிச்சம் 10 லட்சத்தை கொடுங்கன்னு கேட்க இன்ஸ்பெக்டர் சட்டையை பிடிச்சிட்டாரு. டேய் என்னடா பணம் கத்திக்கிட்டே இருக்க, 2 நாள்ல அவன் பணம் வரும், நானே கொடுத்துருவேன் அப்படின்னு மாதிரி சிலையை அங்க இருந்து எடுத்துட்டு கிளம்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பிசுறு தட்டுது. சார் அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருவீங்கல்ல, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது சார்னு சொல்ல இவர் அமைதியா இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அந்த டீலர்ஸ் கிட்ட சிலையை எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. ஒரு வாரம் இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, என்ன ரீசன் இது அப்படின்னு நம்மளாம் கேட்கும் போது இவர் ஏதோ பேசி சமாளிச்சுட்டாரு. சிலையை தூக்கி வைக்கிறாரு. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மூடியே வச்சிருந்தோம்ல அதனாலதான். சரி டீல் ஆரம்பிக்கலாமா, எங்களோட பணத்தை எப்படி கொடுக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இருங்க சார், 15 கோடிக்கு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்படியே கொடுத்த அப்படி இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இது ஐம்பொன் சிலை தானே அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ண வேணாமா, அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு ஆள் இருந்தாரு, அவர் வெளிநாடு போனதால வேற ஒரு ஆளை புடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அந்த மனுஷன் சரியா நம்ம கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறதுல எப்பயாவது வருவாப்புல எப்பயாவது போவாப்புல, இன்னைக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு மாதிரி இருக்கு, அவர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் சார்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஒரு நபரோட என்ட்ரி. அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர். ஒரு இடத்தோட பிரச்சனை தீர்த்து வைக்க ட்ரை பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த நபர் தான் அது. அவரை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி அமைதியா இருக்க அந்த நபரும் வந்து உட்கார ஆரம்பிக்கிறாரு. சிலை எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற பேர்ல பிரிச்சு வச்சு ஒவ்வொரு நுணுக்களா பாத்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே ஓகே தான், ஆனா இது ஒரிஜினலா இல்லையா அப்படின்றது லேபுக்கு டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் தெரியும்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு. இந்த லேபுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி எதுக்கு, இதெல்லாம் அவசியமானு கேட்க அங்க இருக்கிறவங்களும் இது கட்டாயம் தான் சொல்ல சரி நாங்க ஈவினிங் எடுத்துட்டு வரோம், லேபுக்கு டெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிறோம் அப்படின்னு மாதிரி அவசரமா சிலையை தூக்கிட்டு கிளம்புறாரு. காட் பண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் உட்காந்துக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து ஹீரோவை இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி இன்ஸ்பெக்டர் தனியா போறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஹீரோ கிட்ட ஒரு கட்டத்துல உன்னை தட்டி விட்டுட்டு இந்த கேஸ்ல எனக்கு இன்வால்வ் ஆக எவ்வளவு நேரம் ஆக போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த இன்ஸ்பெக்டர். இதுக்கு பதிலா ஹீரோ பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்தார் இல்லையா, அப்போ சிலையோட சேர்த்து இவரும் எடுத்து வச்சிருப்பாரு. நீங்க என்ன ஏதாவது திருகல் பண்ணி விளக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னு வைங்களேன், இந்த போட்டோ எல்லாமே கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு மாதிரி நான் நண்பன் கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், சோ பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ஹீரோட போனையே இவர் ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாரு. ட்ராக் பண்ணது மூலமா அந்த சிலை செய்யற நபர் கூட தான் இவர் கான்டாக்ட் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபரை பிடிச்சி உண்மைகளை சொல்லிட அப்படின்னு மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுத்து வச்சிருந்த லெட்டர் அண்ட் இவர் சிலையோட இருக்கிற போட்டோ அது எல்லாத்தையும் கைமுதல் பண்ணிட்டு, சோ இப்போ இவரோட பிளான் என்ன அப்படின்னா அந்த சிலையை கை மாத்துறப்போ எல்லா தப்பையும் இவன் மேல போட்டுட்டு இவர் எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது தான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. கட் பண்ணா
அந்த சிலையை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த நபரை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சிலையை டெஸ்ட் பண்ணணும்னு கொடுக்க போறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மாதிரி பயத்துல இருக்கும்போது அந்த நபர் கிட்ட இன்ஸ்பெக்டர் நிலம் உங்க கைக்கு வந்துச்சாயா அப்படின்னு மாதிரி பழச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கே நான் காம்ப்ரமைஸ் போங்கன்னு சொல்ல நீங்க தான் போகல, சரி அது எல்லாத்தையும் விடுங்க, இப்போ ஒரு உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி இவங்க ரெடி பண்ண எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்க ஒரு மாதிரி நிக்கிறப்பல நீங்க இது ஒரிஜினல் பீஸ் தான் அப்படின்னு மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா போகும், உங்களுக்கு எல்லாம் கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிக்கிறேன், ஒரு 10 லட்சம் கிட்ட ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல மறுக்கிறாப்ல 20 லட்சம் 30 லட்சம் அப்படின்ற மாதிரி 50 லட்சம் வரையும் கேட்டு பாக்குறாங்க. முடியவே முடியாதுன்றாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவர் அன்னைக்கு என்கிட்ட தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருந்தது, வேற எந்த ஆதாரமும் எனக்கு கிடையாது, அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும், அந்த டாக்குமெண்ட்டை நான் வாங்கினது வந்து வெளியவே எடுக்கல, போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் கொடுத்தேன், இன்ன வரைக்கும் அது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க பேசுற டீல் எதையுமே கவனிக்காம இவர் இதை பத்தியே புலம்பிக்கிட்டே இருக்காரு. கடுப்பான இன்ஸ்பெக்டரும் அன்னைக்கு இந்த வேலைகளை பண்ணது நான் தான், அவசரமா ஒரு 20,000 தேவைப்படுச்சு, அதனாலதான் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் தூக்கி போட்டு அவங்களுக்கு சாதகமா எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தேன்னு சொல்ல இவர் ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்தது இப்போ உண்மை தெரிய ஆரம்பிச்சிச்சு, சரி அதை விட்டு தள்ளுவோம், உங்களுக்கு ஏத்த மாதிரி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கோடி வரையும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல கடுப்பாய் சட்டையை பிடிச்சிட்டாரு. 1.5 கோடின்றா முடியவே முடியாது, ஒழுங்கா பண்ணி கொடுடான்னு மிரட்டிக்கிட்டே இருக்க ஹீரோ போறாரு. இவளை விட்டா வேற வழி இல்ல சார், கொஞ்சம் அமைதியா டீல் பண்ணுங்க சார்னு சொல்லி அந்த பணத்தை நைட்டுக்குள்ள ரெடி பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு மாதிரி கிளம்பிட்டுறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் இல்ல 1.5 கோடி என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ கிட்ட கேட்டு பாக்குறாரு. சரி என்கிட்ட பணமே இல்ல சார்னு சொல்ல தங்கச்சிக்காக வச்சிருக்க இல்லையா அந்த மருத்துவ செலவு அதை எடுத்துட்டு வா, என் சைட்ல நான் கேட்டு பாக்குறேன் என்ன பண்ணலான்னு பாக்கலாம் அப்படின்னு மாதிரி நைட்டு ஃபுல்லா எங்கெங்கயோ அலையிறாங்க. ஒவ்வொரு இடமா ஏறி காசு கிடைக்குமா அப்படின்னு மாதிரி கேட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் ரெடி பண்ணிட்டாரு. இந்த சைடு இன்ஸ்பெக்டரை நம்பி யாரும் பணம் கொடுக்க தயாரா இல்ல. இதனால இது நாள் வரலையும் அவர் சேர்த்து வச்சிருந்தா இல்லையா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போறாரு. ஒரு 93 லட்சம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1.5 கோடி கிட்ட ரெடி பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக அப்ப கூட மனுஷன் கன்வின்ஸ் ஆகுதா தெரியல. 1.5 கோடி கொடுங்க அப்பதான் உங்களுக்கு சாதகமா டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோ காலிலே விழுந்துட்டாரு. சரி இதை மட்டும் பண்ணி கொடுங்க, என் தங்கச்சியோட உயிரே உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கெஞ்சு அவர் ஒத்துக்கிறாரு. இதனால அடுத்த நாள் ரிப்போர்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி வெளியே போறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இந்த காலில் உண்டு இல்லையா அதை நேத்தே பண்ணியிருந்தா 1 கோடி மிச்சம் ஆயிருக்குல்ல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கிளம்புறாரு. காட்பானா இதுக்கு அடுத்த நாள் அந்த டீலர் கிட்ட காமிக்கிறாங்க. எல்லாமே பக்கவா ரெடி ஆயிடுச்சு, சிலையை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் உட்காந்துகிட்டே இருக்க. டீலரோட வழக்கமே என்ன அப்படின்னா சிலையை வாங்குறப்போ அந்த விக்கிர நபர்களை போட்டு தள்ளிட்டு போகணும் அப்படின்னு தான் இல்லையா. இந்த வாட்டி அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவர் போலீஸ் கிட்ட பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க நியாயமா பணத்தை எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வருது. இவரோட தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு முடியல, வந்து பாத்துட்டு போக முடியுமா அப்படின்றது தான். இதனால இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சார் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க டீல முடிச்சுட்டு போன் பண்றீங்களா, அதுக்கப்புறம் டீல முடிச்சுட்டு என் தங்கச்சியோட உயிரை காப்பாத்தி ஆகணும் சார்னு சொல்ல இவரும் நம்பிக்கையோட போயிட்டு வா, உன்னோட ஷேர் உங்ககிட்ட வரும், நான் இங்க எண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை அனுப்பிவிடு. அவர் கீழே போக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு போலீஸ் ஜீப் அந்த இடத்துக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. இதை தெரிஞ்சதும் ஹீரோ பாத்தீங்கன்னா உடனடியா இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிக்க அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம எழுந்து நிக்கிறாரு. கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. டீலர்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. போலீஸ் சுத்து போட்டு நிக்கிறாங்க. உள்ள இருக்க நம்ம ஹீரோ கிட்ட நீ தானே இதை பண்ண, அவனை இதுதான் உன்னோட பிளானாடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. டேய் லூசாடா நீங்க, இதுதான் பிளான போட்டிருந்தேன் அப்படின்னா அவங்க கூட வந்திருக்க மாட்டேன்னா, இதுக்கு பின்னாடி வேற இடமும் இருக்கு, முதல்ல இங்க இருந்து எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. டீலர்ஸ் இருக்காங்க இல்லையா, போலீஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி பணம் நகை அப்படின்னு மாதிரி எல்லாத்தையும் பக்கத்து பில்டிங்ல தூக்கி போட்டுட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் ஒரு பிளான போட்டு இவங்க எல்லாரையும் புடிச்சு வச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாரு. வாங்க சார், உங்களுக்கு முன்னாடியே உள்ள வந்து நான் இவங்களை கையும் களவுமா புடிச்சிட்டேன், ஐம்போன்ஸ்லயே கடத்த பாக்குறானுங்க சார் அப்படின்ற மாதிரி ஆக்டிங்க போட உள்ள வர நபர் உங்களுக்கு எப்படியா விஷயம் தெரிஞ்சது, மோப்ப முடிச்சிட்டு வந்துட்டீங்க போல அப்படின்ற மாதிரி டீலர்ஸ் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா அதே சமயத்துல இன்ஸ்பெக்டரை வெளியே கூட்டு வர நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல சார் ஒரு கால் ஒண்ணு வந்தது, இந்த மாதிரி டீலிங் எல்லாத்தையும் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க, அதான் மப்டியில வந்தேன்னு சொல்ல வந்த போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகமா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும் பண்ணிலேயே இருங்க பேசிக்கிட்டே போகலான்னு சொல்லி இவரை இன்டைரக்டா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஆனா அப்படி போகும்போது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஹீரோ பாக்குறாரு. நீ தப்பிச்சிட்டியாடா அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போறாரு. கட் பண்ணி அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வேக வேகமா தங்கச்சியை பாக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்களை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்படியே குனிஞ்சு கீழே பாக்குறாரு. பை நிறைய பணம். இப்பதான் நமக்கு இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு பெரிய ட்விஸ்டோட ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சர்க்குணம் கிட்டதான் பாத்தீங்கன்னா ஹீரோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் இவ்வளவு பெரிய சிலை கடத்தல் எல்லாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கும். இதனால அவரோட வீட்டுக்கு போய் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. ஸ்டார்டிங் சில காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது அப்படி செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த புத்தரோட சிலை அவருக்கு கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி விக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஆளு, இதனால இதை பண்ண முடியாது அப்படின்ற சூழல். ஆனா அந்த சமயத்துலதான் தன்னோட அப்பாவோட வாழ்க்கை முழுவதும்
ஒரு போலீஸ்காரரால கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மைத்ரேயனை பாக்குறாரு. இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அண்ட் இது மூலமா ஏதாவது பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ட்ரை பண்றாரு. அந்த சமயம் பார்த்து கையில ஒரு சிலை இருக்கு இல்லையா, இதை விற்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவோட ஆர்டர். இதனால சர்க்குணம் அப்படின்ற ஒருத்தன் சிலைகள் எல்லாத்தையும் கடத்தி இப்போ செத்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த முதல்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு ஆள் மூலமா புகுத்துறாரு. அந்த ஆளும் ஹீரோட ஆளா தான் இருப்பார். ஆனா அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு திருட போற மாதிரி ஆக்டிங் போட்டு அங்க அரெஸ்ட் ஆகி இவர் சர்க்குணத்தோட ஆளுதான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ரிஜிஸ்டர் ஆக இந்த மனுஷனுக்கு இப்போ ஆசை தூண்டி இருக்கும். சிலை எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. அண்ட் ஹீரோ கிட்ட இருக்க சிலையை பாத்தீங்கன்னா பாலு அப்படின்னு நபர் கிட்ட கொடுத்திருப்பாரு. அது மூலமா இவங்க சிலையை தூக்கிட்டு வர மாதிரியும் அண்ட் இதை வைக்கணும் அப்படின்னு மாதிரி இவ்வளவு வேலைகளும் பண்ணிருப்பாங்க. கரெக்டான சமயத்துல போலீஸ் வந்தது அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, இதுவும் இவரு தான் பண்ணிருப்பாரு இவரோட நண்பர் உதவியோடு. இவரோட நண்பரும் கரெக்டான சமயத்துல நீ வெளியே போயிட்ட உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ நான் பயந்துகிட்டே இருந்தடான்னு சொல்ல இவர் இதெல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு ஒரு கார்ல வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு வர்றாரு. இப்பதான் பாத்தீங்கன்னா இவரோட அப்பா யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இவங்க வச்சுக்கிட்டு இருக்க சில ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு மாதிரி செக் பண்ண ஒரு வயசான நபர் வந்திருப்பா இல்லையா, அவர் தான் ஹீரோவோட அப்பா. நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது தன்னோட அப்பா கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நிலத்தை வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இவங்களது இல்ல, இவங்க போலியா வச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால இன்ஸ்பெக்டர் ட்விஸ்ட் அடிச்சு விட்டுருப்பாரு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தன்னோட அப்பா கிட்ட போய் இது உங்க காசு தான்ப்பா, நம்ம தங்கச்சிக்கு உதவ போகுது அப்படின்னு மாதிரி காமிக்கிறார். சோ சில ஒரிஜினல் அப்படின்னு மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 கோடி கேட்டார் இல்லையா, அந்த பணம் தான். இப்போ இன்ஸ்பெக்டர் மாட்டிக்கிட்டாரு. இவங்களுக்கும் பணம் வந்துருச்சு. தன்னோட தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வர அண்ட் இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ முன்னாடியே இவங்களை பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த புத்தரோட சிலை இவகிட்ட தான் இருந்திருக்கும், அதை டூப்ளிகேட் பண்ணணும் அண்ட் உன்னோட மாமா இவ்வளவு பெரிய வேலைகளை பண்ணிட்டாரு அப்படின்னு நம்மள எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ உடஞ்சி போனதா சொன்னாங்க இல்லையா, அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்லயே தான் இருக்கும். சோ டூப்ளிகேட்டா உடச்சு அதுக்கு டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு தான் இவ்வளவு வேலைகளை பண்ணிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே நடந்து முடியும். தன்னோட அப்பா கையாலே அந்த ஒரிஜினல் சிலையை போலீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த தப்புக்களால ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி மைத்ரேயனை காமிச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் கிளைமேக்ஸ்ல வச்சிருந்த ட்விஸ்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய்.